அப்படின்னு பார்க்கிறோம். பெரும் வித்தியாசத்தில் மூன்றாவது இடத்தில் தாவேக்க பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பரையும் பார்க்கிறோம். இது ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தபால் வாக்குகள் அடிப்படையிலானது. இன்னும் சற்று நேரத்தில் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கிறது. 31 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் என்கிற அடிப்படையில் 16 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 13இல் அதிமுக கூட்டணியும் 2இல் தாவேக்க. அதுல 1 தாவேக்க தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதி. அவர் மற்றொரு தொகுதியிலும் களம் காண்கிறார். அது திருச்சி கிழக்கு. அதே நேரத்தில் தொகுதி வாரியான முன்னணி நிலவரங்கள் தபால் வாக்குகளின் அடிப்படையிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியிலும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். தாவேக்க தலைவர் ஜோசப் விஜய் தான் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். அப்படிங்கிறது எல்லாமே தபால் வாக்குகள் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் தொகுதி வாரியாக ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தொகுதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் திரு எஸ் பி வேலுமணி தான் போட்டியிடக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து தபால் வாக்குகள் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் தற்போது முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த முறை அவர் தொகுதி மாறி களம் கண்ட ஒருவராகவும் அறியப்படுகிறார். அந்த வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தான் போட்டியிடக்கூடிய திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி தொகுதியில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இது எல்லாமே தபால் வாக்குகள் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் தான் போட்டியிட்ட திருச்செந்தூர் தொகுதியில் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் போட்டியிட்ட சைதாப்பேட்டை தொகுதியில் தபால் வாக்குகள் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரு மனுசுந்தரம், தற்போது தபால் வாக்குகள் அப்படிங்கிறது சாமிநாதன் சில பாயிண்ட் சொன்னார். இங்க அரசு ஊழியர்களுக்கான அந்த ஓய்வூதிய திட்டம், அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? சூர்யாவும் சொல்றாரு, கடந்த காலங்களில் நம்ம அரசு தபால் வாக்குகள் என்பது இப்படியாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தீர்மானிச்சிடலாம் அப்படின்னு. இந்த முறை அப்படி தீர்மானிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இதில் மாற்று கருத்தே இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப வெரி ஏர்லி ட்ரெண்ட் தான். ரெண்டாவது, நம்ம இப்போ இது வரைக்கும் பேசாதது வந்து இது வரைக்கும் நீங்கள் 37 தொகுதிகள்லேருந்து தான் உங்களுக்கு ட்ரெண்டே வந்திருக்கு. அதாவது 10% கூட 10-15% வாக்கில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அக்ராஸ் த ஸ்டேட் வந்து நம்ம இப்போ இன்னும் ஒரு 150 தொகுதிகள் பார்க்கும் பொழுது தான் இன்னும் ஒரு கிளியரான பிக்சர் தெரியும். இப்போ நம்ம குறிப்பாக வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸை வந்து அசஸ் பண்ணிட்டு இருக்கோம், யார் யார் எங்கே முன்னிலையில் இருக்காங்கன்றது. அரசு ஊழியர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள், வலதுசாரி அல்லாத கட்சிகள், இவங்களுக்கு தான் நிறையா முறை வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. இதுதான் பாஸ்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான கட்சிகள் தான் அதிகமாக அரசு ஊழியர்களுக்கு நிறைய திட்டங்கள், நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது வந்து எதிர்பார்த்தது தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அவங்க எப்பயுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் கோர் ஓட் பேங்காக இருந்திருக்காங்கன்றது தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறது. அதை தாண்டி இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு போஸ்டல் பேலட்ஸ் வந்து ஜென்ரலாக இப்போ அரசு ஊழியர்களை தாண்டி கொஞ்சம் விளிம்பு நிலையில் இருக்கிற ரொம்ப ஒரு வயதான மக்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், வாக்குச்சாவடிக்கு வர முடியாதவர்கள், இவங்களுக்கான ஒரு அடிப்படையும் இருக்குது. ஸோ அரசு ஊழியர்கள் மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்காமல் அதை தாண்டி வந்து 80+ ஏஜில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ அவங்களுடைய ஒரு மனநிலையும் இதில் பிரதிபலிக்குதுன்னு தான் எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் சாம்பிள் தான், ஆனால் நாட் அ கம்ப்ளீட் சாம்பிள். ஓகே, பேசுவோம். நம்ம 5 மாநிலங்களுக்கான தபால் வாக்கு அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களையும் நம்ம பார்க்கலாம். புதுச்சேரியில் இருந்து பார்ப்போம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்டிஏ 13 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 4 இடத்திலும், மற்ற கட்சி 1 இடத்திலும் முன்னணியில் இருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 41 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு முன்னணி நிலவரங்களில் திமுக கூட்டணி 24 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 15 இடங்களிலும், தாவேக்க 2 இடத்திலும் முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கேரளத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் எல்டிஎஃப் 41 இடங்கள், யூடிஎஃப் 41 இடங்கள், என்டிஏ 2 இடங்களிலும், இதர கட்சி 1 இடத்திலும்
இன்னமும் முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 37 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும் மொத்தம் 44 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 293 தொகுதிகளில் 94 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தபால் வாக்கு முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரஸ் 39 தொகுதிகளிலும், பாஜக அங்க 55 தொகுதிகளிலும் முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற நம்பர்ஸை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 46 தொகுதிகளுக்கான தற்போதைய தபால் வாக்கு முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதில் 28 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 16 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் 2 இடத்தில் தாவேக்கவும் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிற நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் மிகச்சரியாக 8 நிமிடங்கள் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் தபால் வாக்கு எண்ணிக்கை என்பதும் தொடர்ந்து நடைபெறும். அந்த தபால் வாக்கு எண்ணிக்கையிலான